பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூது உரைத்தார். அவர் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அவர்களிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்று கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காக கடவது. அவர்களிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்று கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வார்த்தை மனுவுமானார், நம்மிடையே குடிகொண்டார். அவர்களிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்று கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிக்கு நாங்கள் தகுதியுள்ளவராகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களிலும் உமது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் பொது காலத்தின் 7ஆம் ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு புனித ஆரோக்கிய அன்னை அன்பேத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய இறைவார்த்தை நமக்கு மன்னிப்பை மையப்படுத்துகிறது. தன்னை கொன்றுவிட தீராத வன்மத்துடன் துடித்து கொண்டிருந்த அரசன் சவுலை தன்னால் சுலபமாக கொன்றொழிக்கும் அரிதான வாய்ப்பு கிடைத்த போதும் அதை செய்யாமல் அவ்விடத்திலிருந்து சென்றுவிட்ட பேரரசன் தாவீதை காண்கிறோம். புனித பவுலடியார் திருமுழுக்கு வழியாக கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட நாம் இறுதி வரை அவரோடு இணைந்து வாழ அழைக்கிறார். இயேசுவோ பகைவருக்கு அன்பை கொடுக்கவும், வெறுப்போருக்கு நன்மை செய்யவும், இரக்கத்தோடு வாழவும், மன்னிப்பு கேட்க முந்திக் கொள்ளவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நாம் எதை விதைக்கிறோமோ அதை மட்டுமே அறுவடை செய்வோம். நற்செயல்களையும் மன்னிப்பையும் விதைத்து 100 மடங்கு பலன் கொடுத்து வர வேண்ட திருப்பலியில் இணைவோம். இறை ஆசி பெறுவோம். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, பொது காலத்தினுடைய 7வது ஞாயிற்றுக்கிழமை நாம் அடியெடுத்து வைக்கிறோம். இன்றைய திருப்பலியை நன்றி திருப்பலியாக அன்பிய தேர்தல், பங்கு பேரவை தேர்தல் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றி திருப்பலியாகவும், அருண் தெய்வா நதியா திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்காக நன்றியாகவும், நிக்சன் லக்ஷ்மி மாண்டி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், முத்தையா ஹெலன் மேரி தங்களது 24வது திருமண ஆண்டின் நிறைவில் இறைவன் செய்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றியாகவும், ஜெரோன் ஆன்சி நன்றி திருப்பலியாகவும், ஆலன் ஸ்டீவ் நன்றி திருப்பலியாகவும், விக்டருக்கு நல்ல உடல் சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், வின்சென்ட் ஜீனா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், ஜோசப் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், பீட்டர் கோமஸ் ஆரோக்கியம்மாள் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், கெரோன்தாஸ் ரீனா கோமஸ் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், ஃபெர்னாண்ட் வினோத் நன்றி திருப்பலியாகவும், லதா கீமோஸ் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், லதா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் கொளத்தூர் தங்க மாளிகை வளர்ச்சிக்காக வேண்டி இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கெட் லெவல் தெரப்பி சென்டர் வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் மரித்த அந்தோனிதாஸ் லூர்திமேர்களுடைய ஆண்மலை பாற்றுக்காகவும், ஜி பாலசுப்ரமணியனுடைய ஆண்மலை பாற்றுக்காகவும், MK ஜோசப்பினுடைய ஆண்மலை பாற்றுக்காகவும், கே லாசர் ரோஸ்லி லாசர் இவருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும், லயோனஸ் லிகோரி 16வது நினைவு நாளிலே ஆண்மலை பாற்றுக்காகவும், போஸ்கு உதயகுமார் அமலன் இவருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும், மரி இன்பகுமார் லூர்து மேரிவனுடைய ஆண்மலை பாற்றுக்காகவும், லாரன்ஸ் இவருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும், ஹாரி மைக்கேல் தெரேசா மைக்கேல் இவருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும், சலோமி அட்ஷீலா இவர்களுடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்படுக்கப்படுகிறது. இவர்களோடு இணைந்து நம்முடைய கருத்துக்களையும் இந்த தெய்வீக திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து இறைவனுடைய இறை ஆசிர வேண்டுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கிற நம்முடைய குற்றங்களை எண்ணி பார்த்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்ப வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கம்
கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவம் போக்குபவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குபவர், எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருந்து சிந்திக்கவும்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு என்றும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார். இருப்பினும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உம்மேல் நான் கை வைக்கவில்லை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 2, 7-9, 12, 13, 22, 23 வரையிலான இறைவசனங்கள். அந்நாள்களில் சவுல் சீபு பாலைநிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படைவீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையும் எடுத்து கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது.
தாவீது மறுமொழியாக, அரசே, உம் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரண்டாம் வாசகம். மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 45 முதல் 49 முடிய. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 உயிருள்ள இறை வார்த்தைகள் 27 முதல் 38 வரை. இக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கணத்தில் அறைபவருக்கு மறுகணத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியம் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்களும் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று என்னும் எதிர்நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாக இருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. கேக்குதா நான் பேசுறது? Praise the Lord. மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு ரொம்ப கடினமான ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. இந்த சைடு போகணுமா இல்ல வலது பக்கமா இடது பக்கமா? Choice is ours. Life is all about making a life is all about making a right choices. பாடகர் அவருடைய கீபோர்டில் அவர் பார்த்தோன்னே என்னை பற்றி என்ன சொல்லுவார்? கருப்பு கட்டையிலும் இருக்கு வெள்ளை கட்டையிலும். சரியான ராகத்துக்கு போலாட்டினா அந்த அந்த விரல் சரியான ராகத்துக்கு போலாட்டினா எல்லாரும் எங்கே பார்ப்பாங்க? அங்கே தான் பார்ப்பாங்க, இல்லைங்களா? அப்போ நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையினுடைய தேர்வுகளை எவ்வாறு முடிவெடுக்கிறோம் என்பதில் தான் வாழ்க்கையினுடைய முழுமை அடங்கி இருக்கிறது. கோயிலுக்கு வரலாமா வரக்கூடாதா? டயத்துக்கு போகலாமா இல்லை போகக்கூடாதா? எந்த ஃபாதர் பூசை வைக்க போறாரு அந்த ஃபாதரை பார்த்துட்டு போகலாமா? பூசை 9 மணிக்கே முடிஞ்சிருமா இல்லை 9:10க்கு முடியுமா? இல்லை இந்த ஃபாதர் வந்தால் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் எடுப்பாரு. இப்படி பலவிதமான சோதனைகள் நமக்கு முன்பாக இருக்கிறது, பலவிதமான எதிர்பார்ப்புகளும் நமக்கு முன்பாக இருக்கிறது. இருக்குதா இல்லை யாருக்காவது? யாருக்குமே இல்லை. சரி, இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ளே வரும். எல்லாரும் குழந்தை பிறந்த பிற்பாடு சரி கல்யாணம் பார்க்கறதுக்கு இந்த மாப்பிள்ளை சரியா இருக்குமா இல்லை இந்த பொண்ணு சரியா இருக்குமா? இது எங்காலா இருக்குமா இல்லை அவங்காலா இருக்குமா? ஆமாவா இல்லையா? இதிலே பலவிதமான குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு கணவரையோ ஒரு மனைவியை தேடுவதில்லை பல வாழ்க்கையில். கரெக்ட் தானே? நீங்கள் ஒரு ஆள் தான் தலையாட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம்.
நிறைய பேர் ஆட்டணும் ஆட்ட மாட்டேங்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையினுடைய முழுமை எதில் அடங்கி இருக்கிறது என்றால், நான் எதை கொண்டு நான் தேர்வு செய்ய போகிறேன் என்பதில் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமை அடங்கி இருக்கிறது, எதிர்காலம் அடங்கி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தமும் அடங்கி இருக்கிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தி இந்த வாசகங்கள் முழுவதுமே நமக்கு எடுத்து காட்டுகிறது. உங்களே சபிப்போருக்காக என்ன செய்யன்னு சொல்றாரு கடவுள்? ஆசி கூறுங்கள் என்று சொல். உங்களை வெறுப்பவருக்கு அன்பு காட்டுங்கள் என்று, உங்களை கண்டனம் செய்பவர்களுக்கு தண்டிக்காதீர்கள் என்று, இவ்வாறாக ஒவ்வொன்றையும் அடுக்கிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் செய்ய முடியுமா முடியாதா? முடியலமா? முடியும் தான். There is nothing impossible. ஏன்னா நம்ம எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியாது. நமக்கு கடவுளுடைய அருள் துணை நமக்கு ஒவ்வொருவருக்குமே தேவைப்படுகிறது. அப்ப நம்மால் செய்ய முடியாததை கடவுள் நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்கவே மாட்டார். நம்மால் இயல்வதையும் நம்மளால் முயல்வதையுமே ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்து கொண்டே இருக்கிறார். அது சவால்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே போராடுகிற போராட்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஆண்டவர் துணை கொண்டு என்று என்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் அறுதிட்டு உறுதிட்டு இன்று வாழ அழைப்பு கொடுக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய சாய்ஸஸ் எவ்வாறாக இருக்கிறது? இன்றைய முதல் வாசகம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு அருமையான ஒரு அடித்தளத்தை எடுத்து காமிக்கிறது. யாருக்கும் இருக்கும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 2 வார்த்தை நமக்கு கரெக்டா தெரிஞ்சது, சவுலும் தாவீதும். இப்ப யாரை தேடி போறது? ஒரு சைடு சவுலும் கேட்குது, இன்னொரு சைடு தாவீது. யாரை தேடி போனார்? முதல் வார்த்தை சவுல் தாவீதை தேடி போறார். ஓகே, தாவீதை தேடி எங்க போறாரு? சிபு குகை. ஓகே, அது எங்க இருக்கு? பாலைவனத்துல இருக்கு. முன்னாடி இருக்கனால கரெக்டா கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பாலைவனத்துல தேடி, அதாவது சவுல் தாவீதை நோக்கி தேடி போறார். அப்ப போறப்ப சவுலை கண்டுபிடிக்க முடியல. அதனால என்ன பண்றாரு? அது இரவாகி விடுகிறது. என்ன பண்றாங்க? சவுல் அவருடைய படைக்கலன்களோடு அவர் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார். நடுவுல சவுல் உறங்கி இருக்கிறார். அவர் சுத்தி எல்லா படை வீரர்களும் மறந்து இருக்கிறாங்க. அவருடைய பக்கத்துல என்ன இருக்கு? வாளும் இருக்கிறது. அப்ப இதை அறிந்த தாவீது என்ன பண்றாரு? அங்க போயிட்டு அவரோடு இணைஞ்சு போனவர் ஒருத்தர் இருக்கார். யாரு அவரு? அபிசாயு. அபிஷேக் யாரு? பையனா ஃப்ரெண்டா? ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும் இல்லையா? சாய்ஸஸ் எது கொடுத்தார்? அவருடைய படை தளபதி. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தளபதிகள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அவருக்கு ஒரு தளபதி இருந்தாங்க. நமக்கு எந்த தளபதிக்கெல்லாம் இப்போ போறதுக்கு நேரம்லாம் இல்லை. தாவீது இருக்கிற தளபதியை மட்டும் நம்ம பேசுவோம். தாவீதனுடைய தளபதி என்ன பண்றாரு? ஒரே குத்த யாரை குத்த போறாரு? சவுளை குத்திடலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்குது இல்லைங்களா? அப்ப இந்த பேச்சுவார்த்தையில் தாவீது என்ன பதில் சொல்றாரு? ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் மீது, திருநிலைப்படுத்தப்பட்டவர் மீது கை வைக்காதே. அப்பெல்லாம் சிஸ்டர்ஸ் மேலே ஃபாதர்ஸ் மேலே கை வச்சா என்ன நடக்கும் உங்களுக்கெல்லாம்? ஆனா இருந்தாலும் நம்ம பேசுவோங்களா? ஆமா, பார்த்துக்குங்க. ஆமா, தாவீதே சொல்லிட்டாரு, ஆண்டவர் திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள் மீது கை வைக்காத. பயத்துக்காகல இல்ல, உண்மையில நீங்களும் எல்லாருமே திருநிலைப்படுத்த. நாங்களும் வாங்கியிருக்குது குருத்துவம் என்கிற அருட்சாதனம், நீங்களும் திருமணம் என்கிற அருட்சாதனம். 2 பேருக்கு ஒண்ணுதான். அதனால கொஞ்சம் என்ன எங்க மேல கொஞ்சம் அதிகமா இறக்கம் கட்டுவார். அதுக்காகத்தான் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் அதிகப்படியமா அன்பை பெற்றவர்களாக இருப்போம். அப்ப தாவீது என்ன சொல்லாரு? ஆண்டவரால் திருநிலைப்படுத்தப்பட்ட மீது நீ கை வைக்காதே. அப்ப அவரை கொலை செய்வதை விட வாய்ப்பு இருந்த போதும், அவரை தண்டித்து விட வாய்ப்பு இருந்த பொழுதும், அவரை ஒழித்து கட்ட வேண்டிய நேரம் அவருடைய அருகில் இருந்த பொழுதும் தாவீது எதை தேர்ந்தெடுத்தார் என்பது, அழிவை தேர்ந்தெடுத்தாரா அல்லது ஆண்டவருடைய அருளால் ஆக்கப்பூர்வமான செயலை தேர்ந்தெடுத்தாரா என்பதுதான் அவருடைய
மேன்மை அடங்கி இருக்கிறது. தாவீதை நாம் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்த இடத்தில் நம்ம எல்லாரும் வச்சிருக்கிறோம், ஒரு உன்னத மனிதராக நான் வைத்திருக்கிறோம் என்றால், அவர் செய்த செயல்பாடுகளின் வழியாக, எண்ணிய எண்ணத்தின் வழியாக, அவர் செயலாற்றிய ஆண்டவருடைய அருளின் வழியாக, அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றிய வல்லமையின் ரீதியாக தாவீது மீது நாம் வைத்திருக்கிற மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில 3 பகுதிகள் நம்மளுடைய இருக்கும். நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் அதீத சத்தங்கள் நிறைந்த காலம். அதீத சத்தங்கள், என்னென்ன சத்தம்லாம் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு. நீங்க போடுறதுமே எங்களுக்கு ஒரு சத்தமா தான் ஃபாதர். நம்ம எல்லாரும் எந்திரிச்ச உடனே நமக்கு எல்லாரும் கேட்கிற முதல் சத்தம் என்னவா இருக்கு? செல்போன் சத்தம். நமக்கு எல்லாத்துக்கும் என்ன, இப்ப எல்லாம் அலாரமெல்லாம் இப்ப இது கிளாக் வாங்கி அலற வைக்கிற காலமெல்லாம் போச்சு. இப்ப அலாரம் இதுல வந்துருச்சு, செல்போன். எடுத்த முதல் சத்தமே நமக்கு என்னவா கேக்குது? ஆமா, எடுத்த உடனே நம்ம கைக்கு போறது என்னவா இருக்குது? அலைபேசி. அலைபேசியினுடைய அலறம் நம்முடைய காதுகளுக்கு என்னவா இருக்கிறது? எழுப்புதலா இருக்கு. அப்ப என்ன பண்ணிடுறோம்? காலையிலே ஒரு மிகப்பெரிய சத்தத்தோடு எந்திரிக்கிறோம். எந்திரிக்கலைன்னா என்ன நடக்கும்? நம்ம வீட்டில் பிள்ளைங்க எந்திரிக்கலைன்னா பிள்ளைங்களை நம்ம எப்படி சொல்லி கூப்பிடுவோம்? என் செல்லமே தங்கமே எந்திரியான்னு கூப்பிடுவோம். என்ன சொல்லி கூப்பிடுவோம் பிள்ளைங்கள? எப்படி சத்தம் போடுவீங்கன்னு தான் கேள்வி. அங்கிருந்தா அதெல்லாம் சொல்ல வேண்டாம், பட் இருந்தாலும் அங்கிருந்தே அந்த சத்தங்கள் அதிகமாக இருக்கு. அப்ப அந்த சத்தத்தோடு எந்திரிக்கிற அந்த குழந்தையினுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கும்? ஆமா, அதே நேரத்தில் ஸ்கூலுக்கு போனோடனே ஸ்கூல்ல என்னவா இருக்கும் அதனுடைய மனநிலை? எல்லாமே மாறுபட்டதாக இருக்கும் இல்லைங்களா? சத்தங்கள் நிறைந்த வாழ்க்கை. அது பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் வெளியில இருந்தோன்னு எவ்வளவோ கார்கள், வண்டிகள் சத்தம், தொழிற்சாலையினுடைய சத்தங்கள், இவை எல்லாமே நமக்கு எல்லாருக்கும் சத்தங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கு. Noises, we are living in the midst of noises of this world. இந்த நாய்ஸஸ்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதா நம்முடைய வாழ்விலே நாம் கண்டறியக்கூடிய ஒரு செயல். Even in the midst of the noises of this world, there is also a voice of God. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இந்த சத்தங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவருடைய குரல் இருக்கிறது. In the midst of the noises, there is also voice of God. இப்ப இந்த வாய்ஸை நான் எப்படி நான் கேட்க போறேன் அப்படிங்கிறதா நம்முடைய வாழ்க்கையினுடைய என்னவா இருக்கு? சாய்ஸா இருக்கு. ஸோ நாய்ஸ், வாய்ஸ், சாய்ஸ். இப்ப சத்தங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்ப, ஸ்ட்ரெஸ் நிறைந்த, அது அழுத்தங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறப்ப, மனசுல கவலைகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்ப, மனதில் ரொம்ப இறுக்கத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்க நேரத்தில் ஆண்டவருடைய குரலை நம்மால் கேட்க முடியுமா? சத்தங்கள் நிறைந்த வாழ்க்கையில ஆண்டவருடைய குரலை கேட்க முடியுமா? அதனால தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விடுக்கிற அழைப்பு, முதலாவது அழைப்பு, நம்ம எல்லோரும் அமைதியில் வாழ ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இந்த சத்தங்கள் நிறைந்த வாழ்க்கையில ஆண்டவர் இந்த சத்தங்கள் நிறைந்த வாழ்க்கையில நான் எவ்வாறு செயலாட்ட வேண்டும் என்று என்னோடு கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். He is in dialogue with us. God is in dialogue with us. அப்ப நம்மோடு கலந்துரையாடுவது எதற்கு என்றால், நம்மோடு பேசுவதற்காக, நம்மள் வருவதற்காக, நம்மோடு இணைந்து செயலாற்றுவதற்காக. கடவுள் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம், ஆனால் ஆண்டவர் விரும்புவது தன்னுடைய மகனின் வழியாகவும் மகளின் வழியாகவும் இந்த உலகத்தில் கடவுளுடைய பிரதிநிதிகளாக நாம் ஒவ்வொருவருமே செயலாற்ற வேண்டும் என்று கடவுளுடைய திருவுளமாக இருக்கிறது. அந்த திருவுளத்தை நிறைவேற்றத்தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கு. அந்த அழைப்புக்கேற்ற வாழ்க்கையை வாழ்கிறோமா என்ற கேள்வி நமக்கு முன்பாக. ஸோ நாய்ஸஸ்ல கடவுளுடைய வாய்ஸ் இருக்கு. அந்த வாய்ஸை நாம் எப்படி கேட்க போறோம்? முதலாவது, அமைதியில் ஆண்டவரோடு உறவாட வேண்டும். நம்முடைய மனங்கள்லாம் நம்ம அமைதியா இருக்கா? அமைதியான உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? என்னுடைய குடும்பம் அமைதியான குடும்பமாக இருக்கிறதா? அமைதிக்கான குடும்பமாக நான் வித்திட்டு கொண்டிருக்கின்றனா? am I living my family, am I forming my family in peaceful state? நான் என்னுடைய குடும்பத்திற்கு அமைதியை கொண்டு வருவனாக இருக்கின்றனா, அல்லது கலகத்தை கொண்டு வருவனாக இருக்கின்றன, அல்லது கஷ்டத்தை கொண்டு வருவனாக இருக்கின்றன?
அல்லது முரண்பாடுகளை விதைக்கிற குடும்பத்தில் நான் கொண்டு வந்துட்டு இருக்கேனா என்பதை ஆண்டவர் நாளில் நம்ம சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறேன். அப்போ எனக்குள் அமைதி இல்லாத பொழுது ஆண்டவரோடு உரையாடவும் முடியாது, அவரோடு கலந்துரையாடவும் முடியாது, அவருடைய பிரதிநிதியாக செயல்படவும் முடியாது. அப்போ அப்படி செயல்பட முடியாத பொழுது நான் இவ்வாறு நேர்த்தியான ஒரு தேர்வை என்னால் தேர்ந்தெடுக்க முடியும் என்ற கேள்வி ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் 2 சாய்ஸ் இருக்கு. சரியான காரியங்களை தேர்ந்தெடுப்பது அல்லது எப்பொழுதுமே சரியானவற்றை தேர்ந்தெடுப்பது. பீட்டர் பெர்டினார்ட் ட்ரெக்கர் ஒரு அமெரிக்க எக்கனாமிஸ்ட். அவர் ஒரு மாணவர்களை சந்திக்க போறாரு. அந்த மாணவர்கள்ட்ட இந்த எக்கனாமியில் நம்ம எல்லாரும் எப்படி வளர்ச்சி அடைய முடியும், சாதிக்க முடியும் என்ற கேள்வி. What can be the successful method in this economic era? அப்போ அவர் சொல்றாரு, 2 வார்த்தை சொல்றாரு. Doing right things or doing things right. 2 விடயங்களை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறார். காரியங்களை சரியாக செய்வதில் சாமர்த்தியமாக வெற்றி அடையலாம். எப்பொழுதும் சரியான காரியங்களை செய்வதில் நீங்கள் உயர்ச்சி அடையலாம் என்று அந்த பீட்டர் பெர்டினார்ட். Doing things right is different from doing things always right. காரியங்களை சரியாக செய்வதில் அல்ல வாழ்வினுடைய வெற்றி, எப்பொழுதுமே சரியான காரியங்களை செய்வதில் தான் வாழ்க்கையினுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது. பணத்தை நாம் சாமர்த்தியமாக சரியான காரியங்களை யுக்திகளோடு செய்து சம்பாதித்து விடலாம், ஆனால் அதில் நிம்மதியும் கிடைக்காது, மகிழ்ச்சியும் கிடைக்காது. ஷார்ட்ல வந்தது ஷார்ட்கட்டில் போயிடும் நம்முடைய வாழ்க்கையில். எப்பொழுது ஒரு மனிதர் நேர்த்தியான, நீதியான, உண்மையான வழிகளில், சரியான வழிகளில், எப்போதும் சரியான பாதைகளில் எவனொருவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்ச்சியை தொடுகிறானோ அவனுடைய உயர்ச்சி ஆண்டவரால் நிலைத்ததாக இருக்கும். உண்மையிலும் அது தொடர் வெற்றியாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய குரலை தேர்ந்தெடுப்பதற்கு, சரியான தேர்வுகளை தேர்ந்தெடுப்பதற்கு நான் குறுக்கு வழிகளில், சாமர்த்தியமான வழிகளை நான் தேர்ந்து கொண்டிருக்கின்றனா அல்லது சரியான வழிகளை என்னால் தேர்வு செய்ய முடிகிறதா என்ற கேள்வியை ஆண்டவர் நாளில் நம்ம ஒவ்வொருவரையும் கேட்டு பார்க்க விரும்புகிறார். இப்போ எல்லாரும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு எது எனக்கு தடையாக இருக்கிறது என்று. அப்போ அந்த தடையான காரியங்களை நான் எடுத்து முதலாவது காரியத்தில் வைக்கணும். எது ஆண்டவரோடு உரையாடுவதற்கு எனக்கு தடையாக இருக்கிறது, அப்ப அதை எடுத்து தடையாக வைக்கணும். எது என்னுடைய குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தாதற்கு தடையாக இருக்கிறது, அதை நான் எடுத்தது. அப்ப 2 உறவுகளுக்கு மத்தியில், கணவன் மனைவி உறவுகளுக்கு மத்தியில் 3வது ஒரு உறவு வருகிறது என்றால் அது என்னது? அது குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியது. அது அலைபேசிகளாக இருக்கலாம், அடுத்தவராக இருக்கலாம், அது உறவினராக இருக்கலாம். என்னுடைய குடும்ப அமைதியை சிதைப்பது அது என்னுடைய அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், என்னுடைய குடும்பம். ஏனால் ஆண்டவர் திருநிலைப்படுத்தப்பட்டு வாழ உங்களை அழைப்பு விடுத்திருக்க, ஒரே குடும்பமாக, கணவன் மனைவியாக, இருவர் ஒருவராக உங்களை அழைப்பு விடுத்திருக்கிறார். அதனால அந்த குடும்பத்தில் 3வது ஒரு நபர் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் அதை தகர்த்து எடுத்து வைக்க வேண்டும். அப்ப ஆண்டவருடைய புரிதலை நம்முடைய வாழ்க்கையிலே தேர்வு செய்வதற்கு எது தடையாக இருக்கிறது என்பதை சோதித்தறிய ஆண்டவர் நாளை அழைப்படுகிறார். இந்த சோதித்தறியலில் நாம் செய்ய வேண்டியது 2வது காரியம், ஜெபத்தில் என்னுடைய நேரத்தை, என்னுடைய காலத்தை செலவழிப்பது. எவ்வளவு நேரம் நான் ஜெபத்திற்கு நான் செலவிடுகிறேன்? ஜெபிக்கிற குடும்பம் பிறரை சபிக்கிற குடும்பமாக இருக்காது. எத்தனை குடும்பம் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உணவு அருந்துவதற்கு முன்பாக ஜெபித்து விட்டு ஒரு 10 நிமிடம் ஜெபமாலை, திருக்குடும்ப ஜெபமாலை சொல்லிவிட்டு நாம் உணவருந்து சென்று கொண்டிருக்கிறோம். நிறைய குடும்பங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களாக தவிர்த்து கொண்டு, அப்ப நம்முடைய குடும்பங்களே ஆண்டவரோடு உரையாடுவதற்கு நாம் தடைகளாக இருக்கும். ஒரு தாயாக, தந்தையாக நான் தடைகளாக இருக்கின்றன என்னுடைய குடும்பத்தை ஜெபத்தில் கட்டி எழுப்ப முடியாமல். அப்ப அதை நான் தவிர்த்து விட்டு ஆண்டவருக்கு இணைய அன்றாட ஜெபத்தை, அன்றாட ஜெபமாலையை சொல்லிவிட்டு தான் வீட்டில் உணவு என்கிற தீர்மானத்தை நாம் எப்பொழுது எடுக்கிறோம்? இது பாரம்பரிய ஒரு செயல்பாடாக இருக்கனால் அந்த பாரம்பரியத்தையெல்லாம் விட்டு நம்மலாம் ரொம்ப மாடர்னைஸ் ஆயிட்டோம். நம்மலாம் அதனால மொபைலில் எல்லாத்தையும் படிச்சிடலாம். ஜெபமாலை சொல்றது மொபைலில் சொல்லும், பைபிள் படிக்கிறது மொபைலில், எல்லாமே மொபைலா. அப்ப நம்ம எல்லாருமே
இந்த வளர்ச்சிக்குரிய மனிதர்களாக மாறிவிட்டுமே மறிய மாறாக ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக வளர மறந்துவிட்டோம். அப்ப ஆண்டவரிடமிருந்து பிரித்தெடுப்பது எது என்பதை அறிந்து அதை நான் முதன்மைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நாள் முதலாவது காரியம், எது ஆண்டவரோடு உரையாடுவதற்கு தடையாக இருக்கிறதோ அதை தவிர்த்து வைக்க வேண்டும். இரண்டாவது காரியம், ஜெபத்தில் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பது ஆண்டவரோடு உரையாடுவதற்காக. மூன்றாவது காரியம், நம்முடைய பிள்ளைகளை நேர்த்தியான முடிவுகளை எடுப்பதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பல நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நான் இருக்கு, நீ கவலைப்படாத, எவ்வளவு வேணாலும் காசு. அப்ப அதனுடைய முயற்சி தடைபடுகிறது. அப்பா அம்மா இருக்காங்க, என்னை எல்லாரையும் பாற்று இல்லை. அவர்கள் ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் தங்களுடைய வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் பிள்ளைகளுக்கு teach them to make a right decision in their life. அதை நம்ம பல நேரத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்க மறதில்லை. அதனால தான் அவர்கள் எல்லாருமே பேம்பரிங் சைல்டாகவே நம்முடைய குழந்தைகள்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்முடைய பிள்ளைகளை இன்றைய நாளில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஹெல்ப் them to make a right decision. சின்ன வயசுல இருந்து அவருக்குரிய புரிதலை சொல்லிக் கொடுங்க. எப்போவுமே டூஸ் அண்ட் டோன்ட்ஸை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு குழந்தை இம்பெரேட்டிவ் கண்டிப்போடு வளர்கிறதோ அது அதனுடைய வாழ்க்கையில் சரியான தேர்வுகளை செய்ய முடியாது. எந்த ஒரு குழந்தை ஆரோக்கியத்தோடும் அன்போடும் அவர்களை எப்பொழுது நாம் முடிவுகளை எடுக்க நாம் தயாரிக்கிறோமோ அந்த குழந்தை தான் வாழ்க்கையில் சிறந்த குழந்தையாக இருக்கும். ஆண்டவருக்குரிய குழந்தை, ஆண்டவரை தேர்ந்தெடுப்பதிலும் சரி, ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்வதிலும் சரி. இல்லைன்னா அந்த பீட்டர் பெர்னார்ட் ட்ரக்கர் சொன்ன மாதிரி தான், வாழ்க்கையில் எப்பொழுதுமே குறுக்கு வழியில் நாம் சாதித்து விடலாம் என்று, காரியங்களை சாமர்த்தியமாக செய்து சாதித்து விடலாம். ஆனால் சரியான காரியங்களை எப்பொழுதும் செய்ய நம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவன் நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அழைப்பு விடுக்கிற 3 காரியங்கள். நாய்ஸஸ், கடவுளுடைய வாய்ஸ், நம்முடைய சாய்ஸ் என்ன அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இறுதியாக விக்டர் பிராங்க்லின் அவர் ஒரு அருமையான புக் எழுதினார். யாருக்கெல்லாம் விக்டர் பிராங்க்லின் தெரியும்? வியன்னா நாட்டை சேர்ந்தவர். அதாவது நாசி கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு அவர் அந்த வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் எழுதின ஒரு அருமையான புக். இன் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், இன் சர்ச்சிங் ஆஃப் ஹாப்பினஸ், இன் சர்ச்சிங் ஆஃப் மீனிங்ஃபுல் ஹாப்பினஸ். அப்போ அந்த விக்டர் பிராங்க்லின் நாசி கான்சன்ட்ரேஷன் போனப்ப அவர் எழுதினாரு. அவர் நாசி கான்சன்ட்ரேஷன் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நாசி கான்சன்ட்ரேஷன் உள்ள போனவங்க யாருமே வெளியில வந்ததே இல்லை. அப்ப அவ்வளவு ஒரு கொடூரமான நரக வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையை அவர் எவ்வாறு உயிரோடு வெளியில வந்தார், நான் எப்படி எதை சாதித்தது, என்னால் சாதிக்க முடிந்தது என்று அவர் ஒரு சீக்ரெட்டான சொல்றார். ஸ்டிமுலஸ், என்னுடைய இமோஷனுக்கும் எனக்குள்ள வர்ற இமோஷனுக்கும் இமோஷன் வர்றப்ப அதை ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் 2க்கு இடையில ஒரு சிறிய ஸ்பேஸ் இருக்கு, ஒரு சின்ன ஒரு வெற்றிடம் இருக்கு. நான் இமோஷன் ஆகி கத்துறதுக்கும் இமோஷன் ஆகி மற்றவங்க அடிக்கிறதுக்கும், இமோஷனான கோபம் வந்தாலும் அது பயம் வந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீலிங் எந்த ஒரு இமோஷனாக இருந்தாலும் அதை ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி, ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் எல்லாம் என்னுடைய முடிவு அடங்கியிருக்கு, என்னுடைய சாய்ஸ் அடங்கியிருக்கு. நான் ஹிட்லர் மேல இருக்க கோபத்தினால எல்லாரையும் அடிச்சு நாங்க செத்து போயிருக்கலாம், இல்லை அங்கேயே முடங்கி இருக்கலாம். நான் எவ்வாறு உயிரோடு வந்தேனோ எனக்குள்ள இருக்க சாய்ஸ், நான் என்ன சாய்ஸ். ஏன்னா அவருக்குள்ள இருந்த ஒரே ஒரு சாய்ஸ், he wanted to meet his family. அவருடைய அன்பான குடும்பத்தை காண்பதற்காக காத்து கொண்டு இருந்தார். அவருக்குள்ள இருந்த ஒரே ஒரு உயிரோட்டம், இந்த ஒரு கொடூரமான எனக்கு வாழ்வு நடந்து கொண்டு இருக்கிற அந்த கொடூரமான வாழ்க்கைக்கும் அதை நான் கொடூரமாக நினைச்சு என்னை அழிச்சுக்கலாம், நான் கொண்டுடலாம், என்னை செத்தரலாம், இல்லை நான் அங்கேயே சாகடிச்சு விடலாம். ஆனால் எனக்கு இன்னொரு வாழ்வு இருக்கிறது, என்னுடைய குடும்பம் இருக்கிறது, என்னுடைய அன்பான மனைவி இருக்கு, என்னுடைய அன்பான குழந்தை இருக்கு. அந்த ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த ஒரு புரிதல் இருக்கிற பொழுது இந்த 2க்கு நடையில என்னுடைய உண்மையான சக்தி இருக்கிறது. அந்த சக்திக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்கிற பொழுது நம்முடைய சாய்ஸ் கரெக்டாக இருக்கு, நம்முடைய தேர்வுகள் சரியாக இருக்கு.
அதைத்தான் இன்னைக்கு நாளில் ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். நன்மை செய்வர்களுக்கும் தீவி செய்வர்களுக்கும் மத்தியில் நீங்கள் இருக்கீங்க. அப்போ நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? கண்டனத்துக்குரியவர்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை இழிவோடு பேசுபவர்களுக்கு மட்டும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் என்று. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சரியான தேர்வுகளை தேர்ந்தெடுக்க நம்மை அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். நான் அந்த அழைப்புக்கேற்ற வாழ்க்கை வாழ்கின்றேனா, அல்லது அந்த அழைப்புக்கேற்ற வாழ்க்கை வாழாமல் அநீதிக்கான மனிதராக, அழகைக்குரிய மனிதராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைய திருப்பலியிலே இதற்கான வரத்தை வேண்டி ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடும். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய இறை இரக்கத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். உம்முடைய அதீத நம்பிக்கையிலே நாங்கள் வைத்திருக்கிற உன்னதமான செயல்பாட்டை எண்ணி இதோ இந்த நேரத்தில் எங்களுடைய தேவைகளை இந்த பாதத்திலே அர்ப்பணிக்க பெறுகிறோம். எங்களுடைய வேண்டுதல்களுக்கு தயவு கூர்ந்து செவிசாயும். அன்பின் இறைவா, உமது பணிக்காக நீர் தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் ஆசிர்வதியும். இறைப்பணிக்காக தங்களையே அர்ப்பணித்த இவர்களின் பணிவாழ்விற்கு நீரே துணையாயிருந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மோடு வாழும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்கும் பங்கிற்கும் நீர் செய்த அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். எங்களின் சிந்தனை, சொல், செயல்களால் அடுத்திருப்போருக்கு நன்மைகளை மட்டும் செய்து பேறு பெற்ற மக்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, நற்செய்தியின் வழியாக எங்களுக்கு மன்னிப்பதின் அவசியத்தையும் அதன் மாண்பையும் உணர்த்தியதற்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் உமது வாக்கை வாழ்வாக்கிடும் வண்ணம் எங்களுக்கு மற்றவர்கள் தீமை செய்தாலும் அவர்களை மன்னித்து ஏற்றிடும் மனமருளிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கில்
அரசாங்க தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகள் அனைவரையும் ஆசிர்வதித்து எல்லோரும் நல்ல முறையில் தேர்வு எழுதிட ஞானத்தையும் ஞாபக சக்தியும் அளித்து அவர்கள் வெற்றி பெற அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் ஆற்றலும் அடைக்கலமான இறைவா, மீது வைத்திருக்கிற அலாதியான நம்பிக்கையில எங்களுடைய உள்ளார்ந்த தேவைகளை உமது பாதத்திலே அர்ப்பணித்திருக்கிறோம். உம்முடைய தயவால இதை கேட்டு உம்முடைய இறை இரக்கத்தினாலே எங்களுக்கு நிறைவான ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையை தயவுடன் ஏற்றிடுவாய், தந்தையை தயவுடன் ஏற்றிடுவாய். தாழ்ந்து பணிந்து தருகின்றோ, தாழ்ந்து பணிந்து தருகின்றோ, தருகின்றோ, தருகின்றோ. படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். சகோதர சகோதரியினுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கப்படும் பலி எங்களை மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே
மீட்பராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமல்ல எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறும் திருமணம் செலுத்தி அன்பை எங்கள் மீதும் செலுத்தினேன். நாங்கள் கீழ்ப்படிமையால் பாவம் செய்து இழந்தமுடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதால் மீட்டு எங்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். ஆகவே ஆண்டவர் வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து அது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, இருமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழி இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபடவுளும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினும் உயிர்ப்பினும் நினைவூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்புள்ளிக்கும் கிடந்தையும் மகப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த வருடங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்துள்ளும்
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் இந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துணை கூர்ந்து உமது திருமகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மகா ஆச்சரியத்திற்குரிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்போ எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை உருக்கத்தோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளும் என்று ஆடுகின்றோம். முதலிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்கள் ஒவ்வொருவருக்குமே வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் பாராமல் எங்கள் மீது வைத்திருக்கிற அதீத நம்பிக்கையினாலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய திருவுள்ளப்படி அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தந்தருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகிற அமைதி ஒருவர் ஒருவருக்கோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையுமே சரியான தேர்வுகளின் வழியாக இறைவனை நிரந்தரமாக தேர்ந்தெடுக்க, அவரே நம்முடைய வாழ்வின் நிரந்தரமான தீர்வாக இருக்க இந்த செம்மறியின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் அழைப்பு கொடுக்கின்றார். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக.
அன்பார்ந்தவர்களே, தயவுசெய்து நன்மை வாங்க வரும்பொழுது ஒரு வரிசையாக, எந்த வரிசையில் வந்தாலும் ஒரு வரிசையாக வருமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வெளியில் இருக்கிறவர்கள் இங்கே வெளியிலேயே நன்மை வழங்க அருட்சகோதரர்கள் வருவாங்க. ஒரு வரிசையாக தயவுசெய்து இணைந்து நில்லுங்கள். இந்த பழக்கம் எப்பொழுதுமே இருக்கணும். ஒரு வரிசையாக வரும்பொழுது எளிதாக இருக்கும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சிட்டு போகாமல். நன்றி. இந்த நன்மை வாங்க வரும்பொழுது உடனே எல்லாரும் எழுந்து வரணும்னு தேவையில்லை இல்லையா? வரிசையா பாருங்கள், பின்னால் அப்படியே எவ்வளோ பேர் பின்னால் நிற்கிறோம் ஒன்றா. அது போல் தேவையில்லை, எல்லோருக்கும் நன்மை இருக்கிறது, போதிய நன்மை எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே தயவுசெய்து இந்த ஒழுங்குமுறையை கடைபிடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பின்னால் பிரதர்ஸ் அங்கே நன்மை கொடுக்குறாங்க, முடித்த உடனே பின்னால் இருக்கிறவர்கள் அப்படி அங்கே போய் நன்மை வாங்கலாம் அந்த சைடு. ஓகே, நற்கருணை பாடல் பாடுவோம். காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உண்மை தருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். தலைவானி உண்மை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே, இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். பாசம் தருவாய் தருவாய் தலைவா. என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உண்மை தருவாய். அனைவரும் உங்களிடமும் உயிர்த்த கிறிஸ்து நோக்கி ஜெபம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, உமது திருப்பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை பழைய பாவனிலிருந்து விடுவித்து
முடிவற்ற வாழ்வின் கதவுகளை திறந்துவிட்டீரே. நாங்கள் பாஸ்காம நிகழ்ச்சிகளினால் புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளி பெற செய்தரலும். தீமைகள் அனைத்தும் எங்களை விடுவித்து நித்திய பேரன்பத்திற்கு வழிநடத்தியறலும். நாங்கள் மண்ணுலகம் நாட்டங்களை கலைத்துவிட்டு விண்ணுலக மகிமையை கொடையாக பெற்றுக்கொள்வோமாக. இவற்றெல்லாம் உமது உயிர்ப்பின் வல்லமையால் எங்களுக்கு தந்தரலும். ஆமீன். ஞாயிறு அறிவிப்புகள். இன்று பொது காலத்தின் 7ஆம் ஞாயிறு. இன்று காலை 7:45 மணி திருப்பலியை புனித ஆரோக்கிய மாதா அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பித்தார்கள். அவர்களுக்கு நாம் கரங்களை தட்டி நமது பாராட்டுகளை தெரிவிப்போம். மாலை 6 மணி திருப்பலியை புதிய பங்கு பேரவையை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். வரும் ஞாயிறு 3/3/2025 அன்று காலை 7:45 மணி திருப்பலியை புனித பனிமய மாதா அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். மாலை 6 மணி திருப்பலியை புனித வின்சென்ட் தே பவுல் அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். இன்று நமது பங்கில் உள்ள அனைத்து இளையோருக்கான சிறப்பு தியானம் காலை 10 மணி முதல் 4 மணி வரை நமது ஆலயத்திற்கு எதிரேயுள்ள தொன்போஸ்கோ இல்லத்தில் நடைபெறும். பெயரை பதிவு செய்த இளையோர் தவறாமல் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். நாம் திருநூற்று புதனை மார்ச் 5ஆம் தேதி சிறப்பிக்கின்றோம். எனவே அன்று வழக்கம் போல் 5:45 மணிக்கு நற்கருணை ஆராதனையும், 6 மணிக்கு தமிழில் திருப்பலியும், காலை 7 மணிக்கு தமிழில் சிறப்பு திருப்பலியும், மாலை 6 மணிக்கு ஜெபமாலை மற்றும் திருப்பலி ஆங்கிலத்தில் நடைபெறும். நமது பங்கில் தவக்கால சிறப்பு தியானம் வரும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மாலை 6 மணி முதல் 8:30 வரை நடைபெறும். எனவே அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கின்றோம். ஒப்புரவு அருட்சாதனம் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை நமது ஆலயத்தில் நடைபெறுகின்றது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். பெரம்பூரில் அமைந்துள்ள தொன்போஸ்கோ வழிகாட்டி மையம் மற்றும் டெக் மகேந்திரா ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தும் பட்டதாரி பெண்களுக்கான இலவச ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் டேட்டா அனலிஸ்டுக்கும் MIC எக்ஸிக்யூட்டிவ், பவர் BI, GST, TDS, ITR மற்றும் அனைத்து பயிற்சிகளும் உள்ளன. மற்றும் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. அதற்கான சேர்க்கை பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே கல்லூரி இறுதி ஆண்டு பயின்று கொண்டிருக்கும் மாணவிகள் மற்றும் முடித்த மாணவிகள் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறோம். பயிற்சி முடித்த அனைவருக்குமே வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும். மேலும் விவரங்களுக்கு அறிவிப்பு பலகையை பார்க்கவும். சென்ற வார ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை 42,531 ரூபாய். தங்களின் தாராள காணிக்கைக்கு நன்றி. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வருகின்ற மார்ச் மாதம் நம்முடைய பங்கில் தவக்கால சிறப்பு தியானம் தொடங்குகிறது. மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரை இருக்கும். தமிழில் ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணி முதல் 8:30 மணி வரை, 8:30 மணி கண்டிப்பாக முடிஞ்சிடும், அதுக்கு முன்னால். ஆகவே இந்த தியானத்தில் எல்லோரும் கலந்து கொண்டு பயன்பெற இப்பொழுதே அறிவிக்கின்றோம். உங்களுடைய டைரியில் குறித்து கொள்ளுங்க. கப்புச்சின் சபை சார்ந்த குருக்கள் இங்கே வந்து நம்முடைய இல்லங்களை சந்திப்பார்கள். மாலை நேரத்தில் இங்கே தியான மறைவுரை நிகழ்த்தி திருவழிபாட்டினை சிறப்பிப்பார்கள். ஆகவே இந்த நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள். நம் பங்கில் ஒரு நல்ல மறுமலர்ச்சி மீண்டும் தொடர்ந்து நடைபெற கடவுள் எவ்வளவோ நம் பங்கை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இதில் இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் இந்த தியானம். ஆகவே இதை நாம் மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விபூதி புதன் அன்று, அது புதன்கிழமையாக இருக்கிறதுனால வழக்கம் போல் காலையில் தமிழில் திருப்பலி, மாலை ஆங்கிலத்தில் திருப்பலி இருக்கும். விபூதி புதன் அன்று காலையில் 2 திருப்பலிகள் தமிழில் இருக்கும். ஆகவே காலை வழக்கம் போல் 5:45 மணிக்கு தேவநற்கருணை ஸ்தாபிக்கப்படும். நற்கருணை ஆசீர்வாதத்தோடு 6 மணிக்கு தமிழில் திருப்பலி, அதை தொடர்ந்து 7 மணிக்கு தமிழில் திருப்பலி இருக்கும். 2 திருப்பலிகள் தமிழில் காலையில். மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, அதை தொடர்ந்து
ஆங்கிலத்தில் வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். இந்த திருப்பலிகளிலே விபூதி பூசப்படும். மறந்தவர்களே, வேலை வாய்ப்புக்காக ஒரு டான் பாஸ்கோ வழிகாட்டியிலிருந்து வந்த அறிவிப்பு வாசிக்கப்பட்டது. இன்னொன்று சகாயத்தோட்டம் என்ற ஒரு இடம் இருக்கிறது, கீழச்சேரி பேரம்பாக்கம், அதுக்கு அடுத்தது சகாயத்தோட்டம் என்ற இடம். அங்கே வேளாண் படிப்பு இருக்கிறது. அதில் இதை பற்றி தெரிந்து கொள்ள உங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்படும். யாருக்கு தேவையாக இருக்கிறதோ அவர்கள் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அதே போல் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், இந்த 2 படிப்புக்கான விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்படுகின்றன. அவை இதை பயன்படுத்தி கொள்ள, இதை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள இந்த மஞ்சள் கலர் ஃபார்ம் உங்களிடம் கொடுக்கப்படும். அறிவிப்பு, இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சரியான தேர்வுகளை தேர்ந்தெடுத்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.